ஓம் ஈஸ்வரா குருதேவா. ஏன்னா இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்க போகும்போது போன் டிபி எலும்பெல்லாம் பூரா உருகி போச்சு. எலும்பை கட் பண்ணணுங்க, ஆபரேஷன் பண்ணி ஒட்டு எலும்பு வச்சு வெண்ண பொம்மை மாதிரி உட்கார்ந்து இருக்கலாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க அப்பாவுக்கு என்ன ஆகி போச்சு, எது ஆகிட்டாலும் கூட பரவாயில்ல, என் பிள்ளை உட்கார்ந்துட்டு உயிரோடு இருந்தா போதும். என் ஒரே பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்குது. நம்மளை திட்டாரு, சண்டால பயலு குடிச்சு போட்டு நம்மளை திட்டாரு. ஆனா குருநாதர் என்ன செய்யறாரு, ஆபரேஷன் போன உடனே இவ குழப்பம் கொடுத்தோன்னு ஒன்னும் எடுக்கல. ஆபரேஷன் பண்ணிட்டு அம்மா இந்த மாதிரி எந்திரிச்சு நடக்காது போகணும் வராது, நம்ம மாதிரி உட்காந்து சோத்தை சாட் போட்டு அதுக்கு வேண்டிய ஆள் பக்குவம் பண்ணி தான் வரணும். ஆனா வேற ஜாமானும் எந்திரிச்சு நடக்க முடியாது. வேணா போகல வரலாம், அவள் தொட வேணும். அதே அவன் சொல்லித்தான், என்ன பொம்மையா இருந்து சாப்பிடலாங்க, ஏன்னா எலும்பு பூரா அரிச்சிருச்சு, அதனால ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யறாருன்னா, குருநாதர் எல்லாம் பண்ணணும், ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள எல்லாம் செக்அப் பண்ணி எல்லாம் போயிட்டு ஒன்னு ஆபரேஷன் பண்ணி தள்ளி விட்டாங்க. உங்களுக்கு ஆபரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு உனக்கு இந்த நினைவு இருக்குது, ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்க என்னென்னமோ சாமி ஒத்தப்பிள்ள சாமி அது ஆபரேஷன் பண்ண தொலைஞ்சு போண்டா அப்படிங்கிற இங்க இருந்து ரகலை பண்ணிட்டு இப்படியே 2 பேருக்கு நகலை. அதை அவர் 23 பாஷையில பேசுறாரு. இதுக்கு எதுக்கு எல்லாம் கலவடா போடா அப்படின்னு இருக்கிறாரு. அப்புறம் அங்க போனா ஆபரேஷன். அப்புறம் போனா என்ன செய்யிட்டாங்க, இந்த முதுகுக்கு பேண்டேஜ் ஓடுறா அப்படின்னாரு. அது வேத்தல வந்துகிட்டு இருக்கு. இந்த முதுகுக்கு பேண்டேஜ் போடுறதுக்காண்டி என்ன செய்யறாங்கன்னா, இந்த சட்டையெல்லாம் போட்டு இந்த பேண்டேஜ் போட போகும்போது இந்த முதுகு எலும்பு ரொம்ப பலவீனமா போச்சு. இப்படி வளைஞ்சு இன்னும் கூட அந்த அம்மாவுக்கு அப்படிதான் இருக்கு. இப்போ ஒரு 2 இன்ச்சு உயரம் கம்மியா இருக்கு, முதுகு பெண்டாகி போச்சு. போய் இந்த மாதிரி சொல்றான். அவன் போன உடனே யார நீ டாக்டர், நான் டாக்டர், நீ டாக்டர் போய் சொல்றாங்கிறாரு. சொல்லன்னா உடனே விட மாட்டேங்கிறாரு, போடா அப்படிங்கிறாரு. எப்படி இந்த மாதிரி இது பண்ணிட்டுங்க, இந்த இடுப்பு இதுல இந்த காலை இப்படி வச்சு போட்டு இந்த பக்கம் நெஞ்சுக்கிட்டு இது பண்ணிட்டு நடு பள்ளத்துல பள்ளம் இப்படி உழையுது. அப்ப நீங்க இந்த மாதிரி பேண்டேஜ் போடுங்க அப்படின்ட்டு, ஏன்னா முதல்ல இது போடுங்க, முதல்ல பேண்டேஜ் போட்டு இந்த கட்டை உருகிற மாதிரி சொல்ல அங்கிருந்து சொல்லி விடாருங்க. இந்த மாதிரி மெத்த மாதிரி வச்சு இது பண்ணீங்க, விளையாத பண்ணீங்க, இதை தூக்கி வச்சுங்க, இதை ப்ரெஷர் கொடுத்துருங்க, அப்புறம் இந்த பேண்டேஜ் போட்டுருங்க. கேட்க மாட்டேன்ட்டாங்க, போய் அப்படி வெளியே தள்ளி விட்டாங்க. இப்படியே போட்டு விட்டாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே போட்ட கட்டில போட்டா, அது ஏன் கேக்குறீங்க, மூட்டை போச்சு. உள்ளுக்கு பொழுன்னு எங்க ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததோ இங்க வந்ததோ தெரியல. அதெல்லாம் பார்த்தோன்னா மூட்டை போச்சு, சகிக்க முடியல. வீட்டுக்குள்ள எங்க பார்த்தாங்க அவ்வளவு மூட்டை போச்சு. எல்லாம் அப்படி ரத்தத்தை ஒழுங்குது. சாமி எப்படின்னு அது கெட்ட ரத்தத்தெல்லாம் சாப்பிட்டு போட்டுங்க சாப்பிட்டு போங்க. இது எல்லாம் எங்களுக்கு அதுக்குள்ளைக்கு எல்லாரும் இன்னும் பாருங்க, வீட்டுல சம்சாரம் இந்த மாதிரி இருக்குது, அது தகுந்த மாதிரி தலைமுடி நல்லா நீளமா இருக்கும். இப்ப ஏற்பட்ட பிள்ளைக்கு இப்படி இருந்துச்சு. பாப்பம்பட்டில இருந்து ஒரு சாமியார் இருந்தாரு, வந்தவன கும்முன்னு எடுத்து அது இது என்னென்னமோ சொல்லிடுது. எப்படி சொல்லிடுது, என்னமோ சொல்லி இருந்தா எதா பண்ணீங்க, திடீர்னு அவளுக்கு காடி மாதிரி விட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த மாதிரி பல அற்புதங்களை செய்துதான் பண்ணிருந்தாங்க. நம்ம உடனே அவ்வளவுதான், ஏதோ சந்தர்ப்பம் நம்மளுடைய வாய்ப்பு இல்ல. ஆனா நான் இந்த அவரோட சந்திச்சு பழகும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சந்தர்ப்பம் எல்லாம் ஆசை எது மேல பட்டாங்களோ அதெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த சொத்துக்கு சொகத்துக்கு அது கட்டலாம் இது கட்டலாங்கிற அந்த ஆசையில் தான் இருக்கிறாங்களே தவிர இதன் வழியில யாருக்குமே வரலைங்க. இப்ப அதெல்லாம் சொல்றாங்க, ஒருத்தர் எல்லாம் தேடி வரான்னு நான் சொல்லிட்டு நீ ஓடுறியாடா அப்படின்பாரு, நம்மளை கட்டிட்டு. அப்புறம் அந்த இதை வச்சு அதெல்லாம் சரி பண்ணி வந்த ஒரு பாடு அதை போட்டு மூட்டை பூச்சி மருந்து அடிச்சு பார்த்தோன்னா இப்படி கூட்டி அது இவ்வளவு இருக்கும். இந்த மரக்கட்டில செய்து போட்டிருந்தது. அந்த மரக்கட்டில பார்த்தோன்னா எல்லாத்தையும் பார்த்தா மொய் மொய் மொய்
எல்லாம் ஆமா அதுக்கு வந்துச்சுன்னா மறுபடியும் அதிகமாகுது. அத்தனை நரக வேதனை இந்த அம்மா பட்டது. யாரு? ஐயோ, அது ஒண்ணும் சொல்ல முடியாது. அது ஆபரேஷன்ல இருந்து இது வரையிலும் பட்ட அவசரம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் கண்ட தண்ணி வந்துடும். அதை நினைச்சோம்னா அன்னைக்கு அதே மாதிரி தண்டவாணி அவன் சின்ன பையனுங்க நை நை நைன்னு பண்ணும். அவருடைய இப்ப 2 பிள்ளைகளும் அதே மாதிரி. இவங்க அம்மா அதுக்கு மேல நம்மளை திட்டுறதுதான் வேலைங்க, வேற எதுவும் இருக்க. வீட்டுக்குள்ள வர முடியாது, சகிக்க முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் பல பரிசோதனைகள் இருக்கு. நான் நினைக்கிறேன் இதெல்லாம் இவன் சந்தர்ப்பத்துக்கு, இது அனுபவத்துக்கு தான். அதுக்கு நோய் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். குருநாதன் எனக்கு கடைசி நினைப்பு ஏதோ ஒன்று பண்ணி இது பண்ணிதான் நம்மளுக்கு எப்படி எழுத்திருக்கிறாரு. அதனுடைய சந்தர்ப்பம் நம்மளுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சு. இப்ப நாம சந்தரிக்க சந்தர்ப்பம் இப்படி ஒரு சந்தர்ப்பம். எல்லாமே சந்தர்ப்பம் தான் காரணங்கிறதுல இப்ப எல்லாத்தையும் விவரத்தை சொன்னார்.